ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்வீட் ட்ராமாவோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ நைஸாக வந்துட்டு திருட்டுத்தனமாக அந்த ட்ரோன் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு. பட் ஆனால் நம்ம ஹீரோயின் குளிச்சுட்டு துணி காய வைக்கிறதுக்காக மாடிக்கு வந்து பார்த்துருவாங்க. பார்த்ததுமே அந்த கத்திட்டு இருப்பாங்க, ஐயோ திருட்டு பையன் வந்துட்டான் என் வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கத்திட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்குள்ளே ஓடிடுறாங்க. சரி ஓகே நம்மளும் போயிடலாம், வந்த வழியாகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஏரி குச்சி தானே வந்தார். போகலான்னு பார்க்கும்போது அவருக்கு வந்து போகும்போது அதாவது ஹைட் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. திரும்பவும் ரிட்டன் வந்துடுறாரு. சரி இப்படியே உள்ள வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் என்னென்னா கத்தியை தூக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. டேய் ஒழுங்கு மரியாதை நீ யாருன்னு சொல்லி, எவ்வளோ தைரியம் தான் பட்ட பகலில் வீடு புகுந்து திருட வருவேனி, உனக்கு எவ்வளோ தைரியம், இரு உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு இன்ச் கூட நீ அசையக்கூடாது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ லைட்டாக அசைஞ்சதுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் குறி பார்த்து அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ் லைட்டாக அசைஞ்சதால தப்பிச்சாரு. பார்த்தா குறி பார்த்தது கூட அவ்வளோ பர்ஃபெக்டாக குறி பார்த்து நம்ம ஹீரோயின் கத்தி வீசியிருக்காங்க. அப்புறம் என்னென்னா வந்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன என்கிட்ட கத்தி இல்லைன்னு நினச்சியா, நான் நிறைய ஸ்டாக் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா 2வது கத்தி எடுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு பயமாயிடுச்சு. ஐயோ இவன் என்ன எப்படி இவ்வளோ ஷார்ப்பாக வந்துட்டு குறி வச்சு அடிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேஸை ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. நம்ம ஹீரோட ஃபேஸை பார்த்ததுமே அடே நீயா திரும்ப எப்போ என் வீட்டுக்கு வந்த, அதையும் எப்படி என் வீட்டு மொட்டை மாடிக்கு வந்த, நீனு என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரியா, அதுவும் வீடு வரைக்கும் வந்திருக்க, உனக்கு எவ்வளோ தைரியம், எப்படி நீ என் வீட்டுக்குள்ளே வந்து அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து கத்திட்டு இருக்காங்க. ஆமாம் நீ என்ன கேட்டாலும் வாயை திறக்க மாட்டியே அப்படின்னு சொல்லி தீட்டிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர் வீட்டு சாவி எடுத்து காட்டுறாரு. அப்படின்னா நீ எத்த வீட்டுக்கு வந்திருக்கிற ஆள் நீ தானா, இது ரொம்ப வருஷமாக இந்த வீடு போட்டியில் இருக்குது, நீ எப்படி சடனாக வந்த, உனக்கு எப்படி இந்த வீட்டில் இருக்கவங்கள தெரியும், இந்த வீட்டு ஓனரை தெரியும், இந்த வீட்டு கீ வச்சிருக்கே, இல்லைனா அந்த வீட்டுக்குள்ளேயும் திருட பார்த்தியா அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோயின் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அது வாய்ஸே வரல. ஏன்னா அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் இல்லையா, பதட்டப்பட்டுட்டார்ல, அவனால் பார்த்தீங்கன்னா அவரால் பேசவே முடியல, வாய்ஸே வெளியில் வரலை. சரி ஓகே ஒழுங்காக வந்த வழியாவே போடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவில் தான் முடியல இல்லையா, பயமாக இருக்குல்ல. அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ளே போயிட்டு வெளியில் படி வழியாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இறங்கி வராரு. இறங்கிட்டு அவர் பாட்டு பார்த்தீங்கன்னா நேராக வந்துட்டு அவர் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடற்கடன்னு இறங்கி வீட்டை விட்டு வெளியிலேயே வந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கத்திட்டே வந்துட்டு இருக்காங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் தான், நான் திட்டிகிட்டு இருக்கும்போதே நீ என் வீட்டுக்குள்ளே வந்து வெளில வரேன்னு சொல்லி கத்திட்டே வரும்போது இந்த வில்லாலாம் இருக்கு இல்லையா, இந்த வில்லாஸ்லாம் வந்துட்டு பார்த்துக்கிற அந்த செக்யூரிட்டி இருப்பாங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா 2 பேர் கரெக்டாக வந்துடுறாங்க. என்னடா அது ஒரே சவுண்டு அந்த வீட்டு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த கத்துனாங்களே அதை கேட்டு வந்துட்டாங்க. என்ன இப்படி தான் கத்திட்டு இருப்பீங்க, லவ்வர்ஸ் நீங்கள் ஒழுங்காக இருக்க மாட்டீங்களா, இந்த காலத்து பசங்க இருக்கீங்களே இப்படியே கத்திட்டு இருக்கீங்க, ஏன்பா உன் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து உன்னை இன்னைக்கு ஸ்டே பண்ண சொல்லியிருப்பா, நீ வந்து அந்த பொண்ணு வீட்டில் ஸ்டே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பண்ணிட்டு இருக்கியா, அதுக்கு தான் இப்படி ரெகலை கட்டிட்டு இருக்கீங்களா, இங்கே பாருங்கள் அக்கம் பக்கம்லாம் வீடு இருக்குது, இது மாதிரிலாம் கத்தாதீங்க, இதுக்கப்புறம் இந்த காலத்து பசங்க பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு, அடுத்தவங்கலாம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பொறுப்பாகவே இருக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா அதை பேசிட்டு போயிடுறாங்க. இவங்க 2 பேரால் எதுவுமே பேச முடியல. நம்ம ஹீரோவா நேராக அவர் பாட்டு அவர் வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் இனிமேல் என் மூஞ்சிலே முடிக்கக்கூடாது நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே அவங்க வீட்டுக்குள்ளே அப்படியே புலம்பிகிட்டே வராங்க. எவ்வளோ தைரியம் அவன் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க தான் குளிச்சிட்டாங்க இல்லையா, சரி நம்ம வந்துட்டு இதுமாதிரி ஐஸ்கிரீம் ஷாப் போகிறதுக்கு முன்னாடி மேக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அதை மேக்கப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த டைமில் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா, அது ஐஸ்கிரீம் ஷாப்பில் இருப்பாங்கல்ல, மோமோ இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி நான் சாவியை மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு என் கையில் சாவி இல்லை, உன்கிட்ட ஒரு சாவி இருக்குல்ல அந்த சாவி கொண்டு வா, அது வரைக்கும் நான் வெளியில் தான் நிற்கணும், சீக்கிரமாக வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா வந்து பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் இந்த டைமில் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அவன் இருக்கான் இல்லையா, அவனை நான் திரும்பவும் பார்த்தேன், அவனை பார்த்ததுலேருந்தே எனக்கு ஒரே பிரச்சனையாக தான் இருக்குது, ஒரே பேட் லக்காக இருக்குது அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயின் உளறிட்டு இருக்காங்க. எப்படி அவங்க வந்தான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என் ஏற்ற வீட்டுக்கு அவன் குடி வந்திருக்கானா அப்படின்னு சொல்லும்போது, அந்த வீடு பல வருஷமாக போட்டி இருந்துச்சு, அந்த வீட்டுக்கு அவன் குடி வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு மூமே கேட்டுட்ருக்கான். ஆமாண்டி எனக்கு ஒன்றுமே புரியல, இதுமாதிரி ஏற்ற வீட்டுக்கு குடி வந்திருக்கேங்கிறான், நேற்று பார்த்தா அந்த வீட்டில் லைட் இருந்துச்சு, இன்றைக்கி என்னென்னா அவன் வீட்லேருந்து வெளில வரான், சரி ஓகே நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்பி வந்துடுறாங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க வெளியில் வரும்போதே நம்ம ஹீரோ வந்துட்டு அவர் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக சைக்கிள் எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டுருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்காமல் நம்ம ஹீரோ பார்த்தையும் முறைச்சிக்கிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட பிங்க் கலர் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு அவங்க வந்துடுறாங்க. நேராக வந்துட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயினோட ஸ்கூட்டி பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்ளம் ஆகி அப்படியே வந்து ஒரு நடு ரோட்டில் நின்றுடுது. யாருமே பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி இல்லை, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்காங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுமே பின்னாடி வந்துட்டு இருப்பார் இல்லையா சைக்கிளில், அவர் பாட்டு கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்காரு. சுத்தமாக நம்ம ஹீரோயின் ஹெல்ப் பண்ணவும் இல்லை கண்டுக்கவும் இல்லை. இந்த பயலை பார்த்துக்கிட்டு வந்ததாலேயே போச்சு என் வண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்போ கூட புலம்பிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா வீட்டை விட்டு வெளில வரும்போது நம்ம ஹீரோட ஃபேஸை தானே பார்த்துட்டு
வந்துட்டுருப்பாங்க. அதனால தான் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பண்ணிட்டு அப்படியே புலம்பிக்கிட்டே வண்டியை தள்ளிட்டு வந்துடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயினோட அந்த கடை இருக்கு இல்லையா, அதாவது அந்த ஐஸ்கிரீம் ஷாப் இருக்கு இல்லையா, அந்த ஷாப்க்கு ஆப்போசிட்டில் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோட அந்த ஆஃபீஸே இருக்குது. நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அவர் பாட்டு லிஃப்ட்டுக்கு போயிட்டுருக்காரு. வழியில் பார்த்தீங்கன்னா அந்த லாபியில் வந்துட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, அவன் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல தான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட திட்டு வாங்கிட்டு அந்த பொண்ணு மூஞ்சில் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு பிரேக்கப்னு சொல்லிட்டு போகிறா. அதெல்லாம் வந்து அடிச்சு போட்டுட்டு டே மச்சான் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பின்னாடியே வந்துட்டுருக்கான். ஆனால் நம்ம ஹீரோவால் பேச முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லிஃப்ட்டில் நிறைய பேர் ஏறிட்டு இருக்காங்க. அவன் லொடன்னு பேசிக்கிட்டே இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோவால் பேச முடியல. ஏன்னா வந்துட்டு இன்றைக்கி மார்னிங்கே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டார் இல்லையா, அதனால தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே லிஃப்ட்டில் நிறைய கேர்ள்ஸ் ஏறியிருப்பாங்க. அதில் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு என்ன ஸ்விம்மிங் பூல் போயிட்டு அப்படியே நேராக வந்துட்டிங்களா இங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இன்னொரு பொண்ணு என்னென்னா சார் நீங்கள் என்ன ஓடியே வந்தீங்களா ஆஃபீஸ்க்கு, அதனால தான் இவ்வளோ ஸ்வெட்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இன்னொரு பொண்ணு கேட்டு ஓட்டிகிட்டு இருக்கா. ஆமான்னு சொல்லிட்டு இவனும் அழிஞ்சிட்டு இருக்கான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒரு வழியாக அப்படியே தள்ளிக்கிட்டே ஸ்கூட்டியை தள்ளிகிட்டே வந்துடுறாங்க. அவங்களோட அந்த ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு வந்துடுறாங்க. வந்ததும் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இதேமாரி வந்து ஸ்கூட்டி வந்து மக்கர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, என்ன ஆச்சுன்னே தெரியல. நான் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டு ஸ்கூட்டியில் ஏறும்போது அவனை தான் பார்த்தேன், அவன் மூஞ்ச பார்த்துட்டு ஏறுனே இது மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து புலம்பிட்டு இருக்காங்க. இனிமேல் அவனை நான் என் லைஃப்பில் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க கையில் வந்துட்டு கீ வச்சுருக்காங்க இல்லையா, அந்த கீ யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுமாரி ஷாப் ஓப்பன் பண்ணுறாங்க. இன்றைக்கி தான் இவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே ஷாப் ஓப்பன் பண்ணுறாங்களே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட சேரில் பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் எப்பவும் போல் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் பார்த்தீங்கன்னா லொடன்னு பேசிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ வேலை பார்க்கவே விட மாட்டான். நேற்று நீ நல்லா தானடா பேசுகிறேன், இன்றைக்கி ஏன்டா திடீர்னு மியூட் ஆகிட்டா, என்ன ஆச்சு, திரும்பவும் ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஆகிட்டியா, ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சா, சரி ஓகே எது எப்படியோ. ஆமாம் நீ வந்துட்டு ஏதாவது சைக்காட்டிஸ்ட்டை மீட் பண்ணால் தான் என்ன, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க போயிட்டு வரலாமா, எனக்கும் கொஞ்சம் நாளாகவே ஸ்ட்ரெஸ்ஸாக தாண்டா இருக்குது என் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸால், நம்ம 2 பேரும் போயிட்டு வருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா லொடன்னு பேசிக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. ஏன்னா வந்துட்டு நம்ம ஹீரோ இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்ததே கிடையாது. இதுமாரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஒன்று ஐஸ் வாட்டர் இல்லைனா ஐஸ்கிரீம் சாப்பிடுவார், அவருக்கு சரியாயிடும், கொஞ்ச நாளே வாய்ஸ் வந்துடும். இவன் இந்த மாதிரி சைக்காட்டிஸ்ட்லாம் கூப்பிட்றதால நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து கோவப்பட்டு உடனே இப்படி கோவப்பட்டு அவன் பார்த்து முறைச்சிக்கிட்டே டேபிளில் தட்டுவார். ஐயோ மச்சான் கொடூர கோவத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சரிடா நீ வேலையை பாரு, நான் ஏன் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலையை பார்க்குறான். இந்த டைமில் ஒரு 3 பேரை காட்டுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி ரவுடிசம் பண்ணுற மாதிரி அவனுங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு பைக்கில் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட கடை அந்த ஐஸ்கிரீம் ஷாப் இருக்கு இல்லையா, அந்த ஷாப்புக்குள்ளே தான் போகிறானுங்க. அவனுங்க இது மாதிரி வந்துட்டு ரகடாக இது மாதிரி வரதை பார்த்ததுமே அந்த ஷாப்பில் வந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்க வந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து பயந்துட்டு ஒதுங்கிடுறாங்க. இவனுங்க 3 பேரும் வந்துட்டு எங்களுக்கு 100 கப் ஆஃப் ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறானுங்க. அதுலேருந்து ரெட் ஜாக்கெட் போட்டிருக்கான் இல்லையா, அவன் தான் பார்த்தீங்கன்னா வந்து கேட்டுட்டு இருக்கான். ஓகே உங்களுக்கு 100 கப் ஆஃப் ஐஸ்கிரீம் வேணுமா, சரி ஓகே அந்த 100 கப்பையும் நீங்கள் சாப்பிட்ருவீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அது முறைச்சிட்டு கேட்குறாங்க. முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுவோம், மற்றதெல்லாம் வந்துட்டு நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம், என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அவன் பார்த்தீங்கன்னா அது திமிராக பேசிகிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுவியா, நீ அடிச்சு மூஞ்சி அடிச்சிருவேன் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கப் ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு சிரிக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுவும் இந்த ரெட் ஜாக்கெட் இருக்காங்க அவன் நம்ம ஹீரோயினை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினோட காலேஜ் ஜூனியர் பசங்க தான் இவங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஷாப்பில் இருக்க எல்லாருமே வந்து சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, அவன் பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு பாஸை மீட் பண்ணி தான் பேச ஆரம்பிக்கிறான். பாஸ்கிட்ட இதுமாரி சொல்கிறான், நேற்று அவன் வந்து ஆஃபீஸில் பேசினான், அவனுக்கு வாய்ஸ் வந்துடுச்சு, இப்போ எகெயின் அவன் மியூட் ஆகிட்டான், என்ன ஆச்சுன்னு தெரியல, இதுமாரி நான் வந்துட்டு சைக்காட்டிஸ்ட் கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன், பட் ஆனால் அவன் அதுக்குமே வரவே மாட்டேங்கிறான். அவனுக்கு இதேமாரி ப்ராப்ளம் வந்ததுலேருந்தே அவன் வந்துட்டு மீட் பண்ணவே மாட்டான், சைக்காட்டிஸ்ட்லாம் வந்துட்டு அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறான், பார்க்க மாட்டேங்கிறான், என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு வேளை நேற்று வந்துட்டு அவன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டான், ஏன்னா நான் வந்து பார்த்தேன் இதுமாதிரி லிஃப்ட்லேருந்து அவன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு கையில் ஐஸ்கிரீம் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தான், மேபி வந்து அதனால் இருக்கலாம். இன்றைக்கும் அவனுக்கு வேணால் நான் வந்து ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணுறேன், இன்றைக்கி அவனை ஐஸ்கிரீம் சாப்பிட வச்சா அவனுக்கு வாய்ஸ் வந்தாலும் வரலாம் மேபி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா வந்து பாஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். பாஸுமே சொல்கிறாங்க, நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடாதுன்னா என்னோட பழைய வீட்டில் வந்துட்டு அவனை வந்து ஸ்டே பண்ண வச்சேன், அது ரொம்பவே வந்து அமைதியான ஏரியா, அந்த ஏரியாவில் அவனுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது, நேற்று தான் அங்கே ஸ்டே பண்ண வச்சேன், அப்பயே அவனுக்கு எப்படி ஸ்ட்ரெஸ் ஆச்சு என்னன்னு தெரியலையே, சரி ஓகே நீ வந்து அதுமாதிரி நேற்று சொன்னல, அதுமாதிரி நேற்று வந்து அவன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டான் அவன் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் நீ ஒன்று பண்ண ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணு, நேற்று வந்துட்டு எங்கே ஆர்டர் கொடுத்தியோ அதே கடையிலேயே வந்துட்டு ஆர்டர் கொடுத்துரு, அவன் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம், எதுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு பாஸ் லேடிஸ் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு சில்லுன்னு வாட்டர் கூட நிறையா கொடுத்துக்கிட்டே இரு, ஏன்னா வந்துட்டு கூல் வாட்டர் நிறையா எடுத்துக்கிட்டான், இதுமாரி கூல் ஐட்டம்ஸ் ஃபுட்லாம் சாப்பிட்டானா அவனுக்கு மேக்ஸிமம் வந்து சரியாயிடுதில்ல, அதனால் அவனுக்கு சில்லுன்னு வாட்டரும் கூட இப்போதைக்கு, அப்புறம் வந்துட்டு ஐஸ்கிரீமும் ஆர்டர் பண்ணி கொடுத்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அவனு கேட்டுட்டு போயிடுறான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு இதுமாரி தெரியும் இல்லையா, இதுமாரி ஐஸ்கிரீம் ஷாப் ஓப்பன் பண்ணிட்டாங்க,
ஏன்னா நேற்று நைட் வந்து பார்த்துருப்பாரு, க்ளோஸில் இருந்திருக்கும். அப்போ மார்னிங் ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஐஸ்கிரீம் ஷாப்பில் வந்துட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவனுக்கு என்ன வேணுமாம், சரி போ நீயே போயிட்டு ஆர்டர் எடு, நான் வரமாட்டேன், நான் இங்கேயே நின்றுக்கிறேன், அவன் கிட்ட போனாலே எனக்கு பேட் லக் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு அனுப்புகிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு மூமும் இருக்காங்களே, அவங்க பார்த்தீங்கன்னா மெனு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு, சார் உங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம் எந்த ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிக் பண்ணுங்கள், நான் வந்துட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா வந்து டிக் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்காங்களே, அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓ பேம்பர்டு லவ் ஐஸ்கிரீமா, ஓகே சார் நான் ஏதோ கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க நம்ம ஹீரோ கிட்ட. அவருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போடுறாரு. பட் ஆனால் அவருக்கு வந்துட்டு அந்த ஒரு ஃபீல் கிடைக்கல. நேற்று வந்துட்டு நம்ம ஹீரோயின் கையிலேருந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டதும் அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அந்த ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்கு கிடைக்கல. அந்த ஃபீல் கிடைக்கல அப்படின்னதுமே அவர் பார்த்தீங்கன்னா மெனுவில் செகண்டாக இருக்கிற ஐஸ்கிரீம் அந்த ஃப்ளேவர் வந்து டிக் பண்ணுறாரு. ஓகே சார் இந்த ஃப்ளேவரும் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் அப்படிங்கிற ஒரு ஃப்ளேவர் தான். இந்த ட்ராமாவோட நேம் கூட ஸ்வீட் தான். நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரெடி பண்ணுறாங்க. அந்த ஃப்ளேவர் ரெடி பண்ணிட்டு இதுமாரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவன் ரொம்ப அழகாக இருக்காண்டி, க்யூட்டாக இருக்காண்டி அப்படின்லாம் வேறு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா போயிட்டு செகண்ட் ஃப்ளேவராக சொன்னால் அந்த ஸ்வீட் ஃப்ளேவர் போய் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்கிரீமையும் ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போடுறாரு. பட் இந்த ஃப்ளேவர் சாப்பிட்டுமே அவருக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீலுமே இல்லை, எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, சாட்டிஸ்ஃபைட் ஆகவே இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மெனுவில் இருக்கிற மொத்த ஃப்ளேவர் மொத்த ஐஸ்கிரீமையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிக் பண்ணி வைக்கிறாரு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கா ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. அவன் வேணும்னே பண்ணிகிட்டு இருக்கான், காலையிலேயே டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கான். இப்போ பாரு ஐஸ்கிரீம் ஷாப் இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம், இன்றைக்கி வந்து உட்காந்துக்கிட்டு வேணும்னே பண்ணிட்டு இருக்கான் பாரு, நானே இப்போ ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா எல்லா ஐஸ்கிரீமையும் எடுத்து போட்டுட்ருக்காங்க. அப்படியே கண்ட மேனிக்கு இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து கொட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் என்னடி பண்ணுறேன்னு மூமு கேட்கும்போது அவங்க பார்த்தீங்கன்னா காதில் வாங்குற மாதிரி இல்லை, பாரு நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட மேனிக்கு எல்லாத்தையுமே எடுத்து போடுறாங்க. போட்டுட்டு இந்தாங்க சார் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணது இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோவமாக போயிட்டு வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயின் வச்சு அந்த ஐஸ்கிரீம் இருக்கு இல்லையா அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு எடுத்து சாப்பிட்றாரு. ஓகே அப்படி சாப்பிட்டு பார்ப்போம் இந்த ஐஸ்கிரீமாவது ஏதாவது ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமில் நம்ம ஹீரோயின் உங்கள் நேம் என்ன, நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டுட்ருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ தான் பேச முடியாது இல்லையா. ஆனால் நம்ம ஹீரோயின் அவர் கழுத்தில் போட்டிருக்க அந்த ஐடி கார்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவரோட நேம் என்ன, எந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரோ, எந்த ஆஃபீஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணிடுறாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு ஸ்பூன் ஐஸ்கிரீம் வாயில் போடுவார். போட்டதுமே அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், நேற்று மாதிரி அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அவருக்கு வாய்ஸுமே வந்துடும், அவரால் பேச முடியுது. அவருக்கு அப்படியே அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்பூன் தான் சாப்பிட்டாரு. உடனே அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு நேற்று எப்படி லிஃப்ட்டில் நம்ம ஹீரோயினை ஸ்மைல் பண்ணாரோ பார்த்து அதே மாதிரி வந்துட்டு இப்போயுமே ஸ்மைல் பண்ணுறாரு. நம்ம ஹீரோயினா அவர் பண்ண அந்த ஸ்மைலை பார்த்துட்டு அப்படியே மயங்கிடுறாங்க. அப்படியே ஸ்டன் ஆகி அப்படியே கண்ணை விரிச்சிட்டு பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த ஒரு ஸ்பூன் சாப்பிட்டதுக்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐஸ்கிரீம்க்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பே பண்ணிவிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிடுறாரு. என்னடி என்ன அவன் எதாவது சொன்னானா அப்படின்னு சொல்லி மோமோ வந்து கேட்பாங்க நம்ம ஹீரோயின் கிட்ட. பதிலுக்கு நம்ம ஹீரோயின் இல்லடி அவன் வந்துட்டு என்னை ஸ்மைல் பண்ணான், என்னை பார்த்து அவ்வளோதான், அவன் எதுவுமே பேசவே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே சொல்லிவிட்டு அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டுருப்பாங்க. அவன் வந்துட்டு நேற்று மாதிரியே எகெயின் என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டான், அவன் பாட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு வந்துட்டு லிஃப்ட்டில் ஏறுறாரு. அதே லிஃப்ட்டுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கானே, அதான் ஜூனியர் பையன் நம்ம ஹீரோயினை ஒன் சைடாக லவ் பண்ணுறானே அந்த பையன் பார்த்தீங்கன்னா வரான். ஏன்னா வந்துட்டு அவன் வந்து நம்ம ஹீரோயினுக்காக வந்து ஹெல்ப் பண்ணுறான். இதுமாரி வந்துட்டு ஐஸ்கிரீம் ஆர்டர்ஸ் எல்லாம் இவன் வந்து டெலிவரி பண்ணிட்டுருக்கான், இவனும் இவனோட ஃப்ரெண்ட்ஸும். இந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்காக நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட ஷாப்பில் ஆர்டர் கொடுத்துருப்பாரு. அதை டெலிவரி பண்ணுறதுக்காக தான் இவன் வந்திருக்கான். வந்தவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஃப்ளோர் தானே, நீங்களும் அந்த ஃப்ளோருக்கு தானே போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு தானா இந்த பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்டேயும் அவன் ஃப்ரெண்டை பற்றி கேட்பான். பட் ஆனால் அப்போ நம்ம ஹீரோ எதுவுமே சொல்ல மாட்டார். லிஃப்ட்டை விட்டு வெளில வந்துட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஆப்போசிட்டில் தான் வருவான். நீங்கள் தேடிட்டு வந்தாலும் இவன் தான் ஐஸ்கிரீம் ஆர்டர் கொடுத்துருக்கான் உங்களுக்கு, இவங்கிட்டே டெலிவரி பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசுவார். டே மச்சான் உனக்கு வாய்ஸ் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டாக ஷாக்காக பார்த்துட்டு இருக்கான். சார் நீங்கள் தானா, இந்தாங்க நீங்கள் கொடுத்த ஆர்டர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கிட்ட அவன் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் டெலிவரி பண்ணிவிட்டு அவன் போயிடுறான். உனக்காக தான் நான் ஐஸ்கிரீமாக ஆர்டர் போட்டேன், சரி உனக்கு தான் வாய்ஸ் வந்துடுச்சு, அப்புறம் என்ன இந்தாம்மா பொண்ணுங்களா நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ரிசப்ஷன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்ப அந்த லேடிஸ்லாம் இருப்பாங்களா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவன் அந்த ஐஸ்கிரீமை கொடுத்துட்றான். அப்புறம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இவன் திரும்ப இந்த ஷாப்புக்குள்ளே வந்துடவே கூடாது, என் கண்ணு முன்னாடியே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதவு பிடிச்சிட்டு அப்படியே வாசலே நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டுமே நோட் பண்ணுறாங்க. அடியே ஏன்டி வாசலே நின்றுட்டு இருக்க, இங்கே வா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா வந்து கூப்பிட்டு கேட்குறாங்க.
பார்க்குறாங்க. இல்லடி அவனை வந்துட்டு நான் பார்த்ததுலேருந்து எனக்கு பிரச்சனையை ஆரம்பிச்சிடுச்சு தெரியுமா, இனிமேல் அவனை நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன், எங்கே அவன் கடைக்கு திரும்ப வந்துடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாசலே நின்றுருந்தேன். அவன் மட்டும் கடைக்குள்ளே வர மாதிரி இருந்தால் நான் அப்படியே கதவை க்ளோஸ் பண்ணிடலாம் தான் வாசலே நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த டைமில் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே அந்த ஜூனியர் பசங்க, அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்காக எல்லா டெலிவரிஸுமே முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு ரொம்ப ரொம்ப டயர்டாக வராங்க. ஐயோ போனா போட்டுன்னு உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா ரொம்பவே டயர்டாகிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப டயர்டாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே உங்களுக்கு நான் ஐஸ்கிரீம் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க. ஐயோ வேணாம் ஐஸ்கிரீம் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களாம் சொல்லுவானுங்க. உடனே நம்ம ஹீரோயின் சரி ஓகே உங்களுக்கு ஏதாவது ட்ரிங்க் நான் வந்துட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லும்போது, இல்லை எங்களுக்கு வந்து லேட் ஆகிடுச்சு, நாங்கள் வந்துட்டு காலேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறானுங்க. சரி ஓகே அப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க எப்பவும் போல் ஸ்கூட்டியில். அந்த டைமில் எகெயின் ஸ்கூட்டி மக்கர் பண்ணுது. சடனாக பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் பிடிக்கல, கரெக்டாக ஒரு கார் கிட்ட இடிக்க போயிடுறாங்க. பட் ஆனால் வந்துட்டு கடைசியாக நிறுத்திடுறாங்க வண்டியை. காருக்குள்ளேருந்து யார் இறங்கி வரானா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருப்பான் இல்லையா ஜுவல்லொழிவானே, அவன் இறங்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னம்மா உனக்கு எதுவும் அடிப்படல எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கியூட்டாக அழகாக இருக்கிறதால அப்படியே ஒரு மாதிரி சீரியஸ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை, வண்டி தான் வந்து ப்ராப்ளமு, பிரேக் சடனாக பிடிக்கல, இப்போ எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாரி என் மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைமில் நம்ம ஹீரோயின் அவன் ஃபேஸை பார்த்துட்டு உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. என்னடா அது எப்போவுமே நம்ம தானே எல்லா பொண்ணுங்களையும் பார்த்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம், இந்த பொண்ணு என்ன நம்மளை பார்த்தே சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன நான் சொல்ல வேண்டியதில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். பட் ஆனால் இந்த கேப்லேயே நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்துடுது. ஆக்சுவலாக வந்துட்டு நேற்று லாபியில் வந்துட்டு உங்கள் கம்பெனி லாபியில் வந்துட்டு ஒரு பொண்ணு உங்கள் ஃபேஸில் கேக் அடிச்சால அந்த கேக்கை நான் தான் கொடுத்தேன், எனக்கு ஞாபகம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. இவனுக்கா ஒரே பல்பாகிடும். இந்த பொண்ணு எப்படியாவது உஷார் பண்ணலான்னு பார்த்தோமே, காஃபி ஷாப் ஏதாவது அழைச்சிட்டு போகலான்னு பார்த்தோம், கடைசிக்கு நேற்று அம்மா ஐஸ்கிரீம் கொடுத்த பொண்ணு இந்த பொண்ணு தான் இல்லை, சரி ஓகே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, நான் ஆக்சுவலாக வந்து நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா அந்த பொண்ணை எப்படி பிரேக்கப் பண்ணுறதுனே தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தேன், நீங்கள் கரெக்டாக ஐஸ்கிரீம் கொடுத்தீங்களா, அந்த பொண்ணு என் ஃபேஸில் ஐஸ்கிரீமை கோவமாக அடிச்சுட்டு பிரேக்கப் சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருப்பான். ஓ அப்படியா, அப்போ இனிமேல் உங்களுக்கு வந்துட்டு வேறு எந்த பொண்ணுக்கிட்டையாவது பிரேக்கப் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கஷ்டமாக இருந்ததுன்னா எனக்கு வந்து கால் பண்ணுங்கள், நான் வந்துட்டு திரும்பவும் ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன், உங்கள் பிரேக்கப் வந்து பண்ணுறதுக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து கிண்டலாக பேசுவாங்க. ஓகேங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பல்ப் வாங்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருப்பான். எல்லாம் மானமே போச்சு நடு ரோட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பல்ப் வாங்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருப்பான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஸ்கூட்டியில் தனியாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு எகைன் வீட்டுக்கு தான் போயிட்டுருப்பாங்க. அப்போ கூட வண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மக்கர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஐயோ என்ன தான் ஆச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வண்டி பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே ஸ்டாப் ஆகிடும். நம்ம ஹீரோயின் வந்துட்டு டூல்ஸ் பாக்ஸ்லேருந்து அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு டூல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு வண்டியை ஓப்பன் பண்ணி என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்துட்ருப்பாங்க. சடனாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஸ்கூட்டி பக்கத்தில் வந்து நிற்பார். நம்ம ஹீரோயின் பார்த்து அப்படியே பயந்து பின்னாடி விழுந்துருவாங்க. ஐயோ நீயா டக்குன்னு ஏன் முன்னாடி வர, பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. சரி ஓகே டூல்ஸை கூட அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜஸ்ட் ஆக்ஷன் மட்டும் பண்ணுவார், கையை மட்டும் நீட்டுவார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த டூல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொடுப்பாங்க நம்ம ஹீரோ கையில். அவர் பார்த்தீங்கன்னா அழகாக கழட்டுவார். கழட்டிட்டு பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் ஏது ப்ராப்ளம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சூப்பராக பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடுவார். அவர் வேலை பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் கத்திட்டு இருக்காங்க, பார்த்து ஸ்கூட்டி புதுசு உடைச்சிடாத, அதை அப்படி பண்ணாத இப்படி பண்ணாத, பார்த்து பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் பார்த்தீங்கன்னா எதையும் காதில் வாங்குற மாதிரி இல்லை, ஒரு வார்த்தை கூட பேசாமல் வண்டியை சரி பண்ணி கொடுத்துட்டு அவன் பாட்டு சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கான். சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஓடுது. பரவாயில்லையே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. உனக்கு வந்துட்டு அவனை பார்க்கும்போதெல்லாம் பேட் லக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்கிற, ஆனால் எனக்கு என்னவோ அப்படி தோணலை, எனக்கு என்னமோ குட் லக்காக தான் இருக்கும்னு தான் நினைக்கிறேன், வேணா பாரு எல்லாமே மாறும், இப்போ பேட் லக்காக இருக்கிறது அடுத்து குட் லக்காக மாறும், நீ அவனை ஃபாலோ பண்ணு உனக்கு எல்லாம் குட் லக்காக மாறும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. கேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே வரும்போது தான் நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா இருக்காங்களே, அவங்க பார்த்தீங்கன்னா வீடியோ கால் பண்ணுறாங்க. செல்லக்குட்டி நாங்கள் வந்துட்டோம், இங்கே ஹோட்டல் சூப்பராக இருக்குது தெரியுமா, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம், நீ ஷாப் இன்றைக்கி போனியா, ஓப்பன் பண்ணிங்களா, இன்றைக்கி தானே ஃபஸ்ட் டே, எல்லாம் நல்லபடியாக போச்சா அப்படின்னு சொல்லும்போது, அம்மா ரொம்ப ரொம்ப பிஸிமா, இன்றைக்கி அவ்வளோ டயர்டாக போச்சு, ஏன்னா ஷாப் வந்துட்டு நல்லா பிச்சுக்கிட்டு ஓடிச்சு அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைமில் நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்கா இல்லையா, ஹனி டின்னர் ரெடி ஆகிடுச்சு வா போகலாம் ஏன் பொண்ணுக்கிட்ட பேசி டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு, ஃபோனை கட் பண்ணுன்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் கடையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கூட வாங்கிட்டு வந்திருப்பாரு, ஒரு கப் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அந்த கப் ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு பார்க்குறாரு நம்ம ஹீரோ. அந்த ஃபீல் வருதா, அந்த ஹாப்பினஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஒரு ஸ்பூன் வாயில் போடுறாரு. பட் ஆனால் எந்த ஒரு ஃபீலுமே இல்லை அவருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அவர் டஸ்ட்பினில் போட்டுடுறாரு. போட்டுட்டு நம்ம ஹீரோயினோட வீட்டை பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ தான் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த
மொட்டை மாடியில் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த மாப்பு போடுவோம் இல்லையா, அந்த ஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா கையில் வச்சுக்கிட்டு என்னமோ கப்பல் மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, பாட்டு பாடிட்டு குதிச்சுக்கிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் போயிருப்பாரு. பட் ஆனால் நம்ம ஹீரோயின் மாதிரி க்யூட்டாக ஆடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவர் அப்படியே ஸ்மைல் பண்ணி ரசிச்சுட்டு இருப்பார். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்னடா அது அந்த வீட்டில் லைட் எரியுது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. டக்கு நம்ம ஹீரோ வந்து ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவார். உள்ளே வந்து நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்பயுமே விளையாட்டுத்தனமாக அது இதையும் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டு விளையாண்டுக்கிட்டு பாட்டு பாடிட்டு குதிச்சுட்டு இருப்பாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் வயிற்றுக்குள்ளேருந்து ட்ருன்னு சவுண்டெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். ஐயோ பசி வந்துடுச்சு, சரி ஃபுட்டு ஏதாவது ஆர்டர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாப்பாடு தான் ஆர்டர் போடுவாங்க. உடனே வந்துட்டு காலிங் பெல் சவுண்டு கேட்கும். அதுக்குள்ளேயே சாப்பாடு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வெளில வந்துட்டு கேட்டை திறக்கிறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ தான் வீட்டு வாசலில் நிற்கிறாரு. நீயா, உனக்கு இங்கே என்ன வேலை, நீ எதுக்காக இங்கே வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோவமாக கேட்பாங்க. பதிலுக்கு நம்ம ஹீரோயின் பார்த்து என்ன சொல்கிறான்னா, எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அதை இவன் எப்படி கேட்குறானேன்னு பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட் மீட் பண்ணலாம்.